அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு மூலதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 298 ரூபாய் 18 உள்ளது. இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா குவைத்துடைய அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன், மொபைல் ஃபோன் அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜெமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. அவங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாத நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்கன்னு தெரிந்தாலும் மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலை பார்த்தலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 749 ஃபில்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 207 ஃபில்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 47 தினார் 377 ஃபில்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 51 தினார் 665 ஃபில்ஸ். தங்க விலை தொடர்ந்து உச்சத்தை தொடுகின்றது குவைத்தில். குவைத்தினுடைய பல பகுதிகளிலையும் நேற்றைய தினம் மிசைல் விழுந்தது. அதில் 2 ட்ரோன்கள் பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து செயலுக்கு செய்யப்பட்டுள்ளது, இன்னொன்று வந்து குவைத்துடைய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் விழுந்திருக்குது, மங்கஃப் பகுதிகள். அதே மாதிரி இதோ ஹார்பருக்கு அருகாமையில் துபாயிலும் அதே போல் முஹர்ராக் பகுதிகளில் பஹ்ரைன்லேயும் அதே மாதிரி ஈராக்குடைய கப்பல் ஒன்று மீதும் தாக்குதல் நடந்திருக்குது. உள்துறை அமைச்சர் நேரடி விஜயம் இராணுவ நிலையங்களை சென்று பார்வையிட்டார். அதே மாதிரி குவைத்தில் விழுந்த பல ட்ரோன்களை கண்காணித்த உள்துறை அமைச்சகம். பஹ்ரைன் நாட்டிலும் பலரும் கைது. ஈரானுக்கு துப்பு கொடுத்ததாக வந்த தகவல் பார்க்கலாம். அனைத்து தகவல்களையும் வெளிநாட்டவர்களுக்கு உடனடியாக எச்சரிக்கை குவைத் அரசாங்கத்தின். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு சில சிசிடிவி கேமராக்கள் வந்து ஹேக் செய்யப்படுது அப்படின்ற ஒரு உத்தியோகபூர்வ தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது குவைத்தில் இருக்கக்கூடிய சில சிசிடிவி கேமராக்கள் ஹேக் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்குது. அது மாதிரி சில ரிப்போர்ட்களும் வந்திருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய கேமராக்கள், ஏதாவது நீங்கள் கடைகளாக இருக்கலாம், அப்பார்ட்மெண்ட்களாக இருக்கலாம், உங்களுடைய கேமராக்கள், சர்வலைன்ஸ் கேமராக்கள் உள்ள அப்ளிகேஷன்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க, பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டபுள் வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸை ஒன் பண்ணிக்கோங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். ஹேக்கிங்கும் இப்போ ஒரு பக்கம் யுத்தம் நடந்தால் இன்னொரு பக்கம் ஹேக்கிங்லையும் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க. இன்று அதிகாலை ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதில் 2 ட்ரோன்கள் வந்து வழிமறிச்சிருக்காங்க. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா மங்காஃப் பகுதிகளில் உள்ள ஒரு பில்டிங்கில் மோதி இருக்குது. அதில் 2 பேர் காயமடைந்ததாக தெரிவிச்சிருக்காங்க. முஹர்ராக் பகுதிகளிலையும் பார்த்திங்கன்னா பஹ்ரைனில் ஒரு கட்டடத்துக்குள்ள ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்குது. அதே மாதிரி ஈராக்குடைய எண்ணெய் கப்பல் ஒன்றின் மீதும் தாக்குதல் நடந்திருக்குது. அதே போல் துபாயில் மிக முக்கியமான ஒரு கட்டிடம் மீதும் தாக்குதல் நடந்திருக்குது. எல்லாமே ட்ரோன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பாதுகாக்கணும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன் உருவாக போகுதுன்னு தெரியலை. யாருமே துபாயில் நடந்த சேதத்தில் யாருமே காயப்படலை அப்படின்றதையும் அறிவிச்சிருக்கிறாங்க. 6 பேர் வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணதுக்காக கைது பண்ணியிருக்கிறாங்க பஹ்ரைனில். அதே போல் இன்னும் 4 பேரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த 4 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு நேரடியாக துப்பு கொடுத்தவங்க அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போயும் நான் சில சோஷியல் மீடியாக்களில் பார்க்குறேன், நாங்கள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் ஐ லவ் ஈரான் அப்படி இப்படின்னு நிறைய விதமான போஸ்ட் போடுறீங்க. மக்களே, தயவு செய்து கவனம். நீங்கள்
அரபு நாடுகளில் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனம். ஏன்னா நீங்கள் போடக்கூடிய ஏதாவது ஒரு போஸ்ட் அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கலாம். நீங்கள் போடக்கூடிய கமெண்ட் உங்களுடைய வாழ்க்கையே பிரட்டி போட்டுடலாம். இந்த நாட்டில் தற்போதைக்கு நிலவி வரும் சந்தர்ப்பத்துக்கு காரணம் யார் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆதரவுகள் இருக்கலாம், ஆனால் அதை இப்போ வெளிக்காட்ட முடியாது. ஆரம்ப காலங்களில் ஓகே, அந்த 2 நாடு அடிச்சுக்கிட்டாங்க, இந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் இருக்கல்ல, ஓகே. ஆனால் இப்போது வேணாம் மக்களே, ரொம்ப கவனம். அது மாதிரி நீங்களும் பிடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குவைத்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் தொடர்ந்தும் பல இடங்களையும் இராணுவ முகாம்களையும் இராணுவ அதிகாரிகளையும் நேரடியாக சந்தித்து வருகின்றார். அதே போல் குவைத்துடைய பல பகுதிகளிலையும் இதுவரைக்கும் 347 ரிப்போர்ட்டுகள் வந்திருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. பல பகுதிகளிலையுமே அந்த பீசஸ் விழக்கூடிய இடங்கள். அதே மாதிரி இந்த ஹோம் சர்வலைன்ஸ் கேமராவையும் தயவு செய்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது சம்பந்தமான விழுந்த வீடியோ காட்சிகளும் இருக்குது, பாருங்க. ضمن جهود المتابعة المستمرة للتطورات الأمنية نعرض في هذا الإيجاز أبرز المستجدات خلال 24 ساعة الماضية. تعاملت فرقة التخلص من المتفجرات من 18 بلاغ يتعلق بشظايا ناتجة عن عملية الاعتراض الدفاعية ليبلغ إجمالي البلاغات منذ بداية العدوان إلى 347 بلاغ. وننتقل الآن إلى عرض عدد من البلاغات الخاصة بسقوط الشظايا أو الأجسام خارج منطقة التهديد. وزارة الداخلية تشدد على مستخدمي كاميرات المراقبة المنزلية ضرورة الالتزام بإجراءات الأمن السبراني، وذلك عبر تغيير كلمة المرور الافتراضية بشكل دوري، واستخدام رموز وأرقام قوية، وربط الكاميرات بشبكات إنترنت محمية، وتعطيل خاصية الوصول عن بعد عند عدم الحاجة إليها. وفي الختام تؤكد وزارة الداخلية أن الوحدة الوطنية وتماسك المجتمع يمثلان أساس أمن الوطن واستقراره، وأن الحفاظ على النسيج الاجتماعي مسؤولية مشتركة بين جميع أفراد المجتمع. نعاهد الله ثم الوطن على مواصلة أداء واجبنا في حماية أمن الكويت واستقرارها. حفظ الله الكويت قيادة وشعبا وأدام عليها نعمة الأمن والأمان. والسلام عليكم ورحمة الله وبركاته.